வைரலான சினிமா ரிவ்யூவரா இருக்கக்கூடிய சத்யேந்திரன் இப்ப காலமாயிருக்காரு. சொல்லப்போனா அவரோட உறவினர்களுக்காக ஹாஸ்பிட்டல்ல இப்ப அவருடைய உடல் காத்திருக்குதாம். இப்போ வரைக்கும் உறவினர்கள் யாருமே வந்து அவரோட உடலை வாங்கிக்கல அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயமா வெளிவந்திருக்குது. யூடியூப்ல எக்கச்சக்கமான திரைப்படங்களுக்கு விமர்சனம் கொடுத்து பல பேர் கவனத்தை ஈர்த்தவர் தான் சத்யேந்திரன். நடிகராகணும் அப்படிங்கிற ஆசையோட சென்னை வந்த சத்யேந்திரன் கடந்த 45 வருஷங்களுக்கு மேலா சென்னையில வசிச்சு வந்துட்டு இருக்காரு. சத்யேந்திரன் நேத்து சென்னையில உடல்நலக்குறைவான காலமானதா தகவல் வெளிவந்திருக்குது. எடிட்டர் லெனின் இயக்குன நாக் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறும்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இறந்து போனவரா சத்யேந்திரன் நடிச்சிருந்தாரு. இந்த கதாபாத்திரத்துக்காக அவருக்கு எக்கச்சக்கமான அங்கீகாரங்கள் கிடைச்சது. சத்யேந்திரன் கிட்டத்தட்ட 8 மொழிகள்ல சுமார் 175 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்காராம். 6 மெகா சீரியல்கள்லையும், ஒரு ஹாலிவுட் திரைப்படம், ஒரு ஜெர்மன் மொழி திரைப்படம் சொல்லி எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு. கமல் மாதிரியான முன்னணி ஹீரோக்கள் படங்களையும் நடிச்சிருக்காரு. பார்ட் டைம்ல ஜெர்மன் மொழி ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணி வந்திருக்காரு. பெங்களூரை பூர்வீகமா கொண்ட சத்யேந்திரன் கன்னட மொழியில இளங்கலை பட்டம் பெற்றவர். கல்லூரி காலத்துல எக்கச்சக்கமான புத்தகங்கள் வாசிக்கிறதும் உலக மொழி திரைப்படங்களை பார்க்கறதும் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. கிரீஷ் கர்நாட் இயக்கத்துல வெளியான ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்காரு. 1978 வருஷம் கன்னடத்துல கிரகணா அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் சத்யேந்திரன் நடிச்சு வந்திருக்காரு. இந்த படத்துல தனக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து சினிமால தொடர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்பை தேடிதான் அவர் சென்னை வந்திருக்காரு. சென்னைக்கு வந்து 45 வருஷங்கள் ஆகியும் சரியா அவரால் சினிமா துறையில பயணிக்க முடியல. 1982 வருஷம் வெளிவந்த 7வது மன்னன் திரைப்படத்துல ரகுவரனோட ரூம்மேட்டா நடிச்சிருக்காராம். சென்னையில எந்த இடத்துல எந்த திரைப்படம் வெளியிட்டாலும் சத்யேந்திரன் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதுலயும் சினிமாவை பார்த்துட்டு அவர் சொல்லக்கூடிய விமர்சனத்துக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட சத்யேந்திரன் உடல்நலக்குறைவு காரணமா மே 28 நேற்று தினம் காலமாயிட்டாராம். கடைசியா இவரு சூர்யா நடிப்பில் வெளிவந்த கருப்பு திரைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கான விமர்சனத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப இவர் இறந்து போனதுக்கு பிறகு இவரோட உடல் சென்னையில கூடிய மருத்துவமனையில அவங்களோட உறவினர்களுக்காக பாதுகாத்து வச்சிருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் சத்யேந்திரன் உடலை வாங்கிக்கிறதுக்கு எந்த ஒரு உறவினரும் முன் வரல அப்படிங்கிறது சோகமான விஷயமா இருக்குதாம். இப்ப ஒருவேளை உறவினர்கள் யாருமே வரல அப்படின்னா சினிமா துறை சார்ந்தவங்க யாராவது இவரோட உடலை வாங்கி இவருக்கான இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், கடைசி வரைக்கும் உறவினர்கள் யாருமே வரலனா இவர் நடிச்ச படக்குழுவை சேர்ந்தவங்க இவரோட உடலை வாங்கி இவருக்கான இறுதி மரியாதை செலுத்துறது தான் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க நெட்டிசன்கள் இப்ப அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமா விமர்சகரும் நடிகருமா இருக்கக்கூடிய சத்யேந்திரன் அவரோட மறைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.